சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து அது ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் சிஸ்டர் செவ்வாய்க்கிழமை ஒரு புது இது நம்ம வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஐயோ சாரி, இந்த வீட்டுக்கு கொடுக்க எனக்கு வர முடியாதுன்னு பார்த்து வீட்டுக்கு கொடுத்ததுக்கு நான் இதை எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க இது பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிட்டு, தேவ சத்தம் யார் மூலம் வந்துட்டு, தீர்க்கதரிசி மூலம் வந்துருச்சு. ராமின்னு சொல்லுங்க. நீங்க இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? எல்லாமே என்ன ஆயிடும்? வசனங்கள் வார்த்தை பயமா இருக்கும். 10 வாக்கியங்களே, ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிட்டு. நீங்க இப்படி இருந்தனால என்ன ஆயிட்டு, என் தேசம் எப்படி ஆயிட்டு, பாழாய் போயிட்டு. என் ஆலயம் அப்ப பாருங்க, அது கவலைப்படுற. நீ தேவனுடைய ஆலயம், நீ பாழாய் போகக்கூடாது. என்னது பவுல் சொல்ற மாதிரி நீங்க என்ன இருக்கீங்க, இந்த ஆலயத்தை கட்டுறது பற்றி யோசிக்காதீங்க. நீ தேவனுடைய ஆலயமா இருக்கப்படினா நீ கட்டப்பட வேண்டும். உனக்குள்ள என்ன இருக்கணும், பலிபீடம் இருக்க வேண்டும். உனக்குள்ள ஒரு ஆலயம் இருக்க வேண்டும். நீ மற்றவருடைய சம்பந்தம் கலக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், உன் ஆவிக்குரிய ஜீவித்தை என்ன செய்யணும். நான் தான் சொன்னேன், கடந்த நாட்களே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? என்னது எதோட கலக்கக்கூடாது, ஊரோட என்ன சொல்லக்கூடாது, ஒத்து ஊதக்கூடாது. வேற என்னது, கலாச்சாரத்தோட ஒத்து போகக்கூடாது. வேற என்னது, மத சடங்குகளோட நாங்க என்ன செய்யக்கூடாது. பார்க்க நல்லா இருக்கும், அழகா இருக்கும். தேவன் அருவருப்பார், சிக்கே அப்படின்னு சொல்லுவார். எப்படிமா சொல்லுங்க, இங்கிலீஷ் வருது இல்லை? ஆமா, புரியுதா? அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்யறார், என்கரேஜ் பண்ணுவார். ஆமாவே இல்லையா? அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாவே இல்லையா? உங்களை தவறான இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைங்க தவறான இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? அன்னைக்கு கூட நான் ரோட்ல போனதுல